ஜெர்மனியில் இந்த ஆண்டு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் சடுதியாக அதிகரித்திருப்பதாக துருக்கிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் செல்லுபடியாகும் வசிப்பிட அனுமதி இல்லாத 213 பேர் துருக்கிய மாநிலத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டனர். எனினும் 2025ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் 92 பேர் மட்டுமே நாடு கடத்தப்பட்டனர். இந்நிலையில் குடியேற்ற விதிகள் மீது கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டுவர விரும்புவதாக அரசாங்கம் கூறுகிறது. மேலும் ஜெர்மனியில் தங்குவதற்கான உரிமை இல்லாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று CDU கட்சியை சேர்ந்த குடியேற்றத்துறை அமைச்சர் ஃபீட் மெய்ஸ்னர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனை பெறாமல் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு துருங்கியா மாநில அரசாங்கம் ஆன்ஸ்டாட் நகரில் ஒரு நாடு கடத்தல் தடுப்பு மையத்தை திறந்தது. நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் ஜெர்மனியை விட்டு வெளியேற வேண்டியவர்கள் தடுத்து வைக்க இந்த மையம் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூன் மாத தொடக்கம் வரை 100க்கும் மேற்பட்டோர் இந்த தடுப்பு மையத்தில் தங்கியிருந்தனர். சராசரியாக ஒவ்வொரு நபரும் நாடு கடத்தப்படுவதற்கு அல்லது மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு சுமார் 18 நாட்கள் அங்கு தங்கியிருக்கின்றனர்.